உயர்கல்வியை முடித்தவுடன் வேலைவாய்ப்பை பெறும் சிறந்த சந்தர்ப்பம். யாழ்ப்பாணத்தில் ஸ்லிட் நுதன் யூனியில் இன்று இணையுங்கள். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். நௌஃபர் மௌலவி 2019 ஏப்ரல் 21 இலங்கையில் இடம்பெற்ற அந்த மிலிட்டரித்தனமான தாக்குதல், ஈஸ்டர் தாக்குதல், அதனோடு சம்பந்தப்பட்டதாக குற்றச்சாட்டப்பட்ட மிக முக்கியமான பிரதிவாதியாக தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற பிரதான நபர்தான் நௌஃபர் மௌலவி. அவருடைய முழுமையான பெயர் முகமது இப்ராஹிம் முகமது நௌஃபர் அல்லது நௌஃபர் மௌலவி என்று தான் அழைக்கப்படுவார். இவர்தான் 24 பேர் தற்பொழுது பிரதிவாதிகளாக இருக்கின்றார்கள். இவர்கள் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சஹரான் அசீம் குழுவினரோடு தொடர்பில் இருந்தவை, NTJ நேஷனல் தௌஹீத் ஜமாத், தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்புடன் தொடர்பில் இருந்தமை, அதை பிரச்சாரம் செய்தமை, இந்த தற்கொலை சம்பந்தமான பல விடயங்களை சமூகத்தில் அதிகமாக பேசி ஏனையவர்களையும் தூண்டி இவர்களுடைய அமைப்புக்கு பல பேரை இணைத்து கொண்டமை, ஆயுத பயிற்சி முகாம்கள் சம்பந்தமான தொடர்புகள், இப்படி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. 24 பேர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த வழக்கு ஒவ்வொரு நாளும் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு வருவதை நாங்கள் ஏற்கனவே குறித்து பேசுகிறோம். நேற்றைய தினமும் இந்த வழக்கு விசாரணையின் இடம்பெற்றது. இந்த வழக்கு விசாரணையின் போது மிக முக்கியமான பிரதான பிரதிவாதியாக இருக்கின்ற, சந்தேக நபராக இருக்கின்ற நௌஃபர் மௌலவி நேற்று வாய் திறந்தார். நௌஃபர் மௌலவி அவர்தான் இந்த ஈஸ்டர் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என்று இதற்கு முன்பதாக பலரும் கூறினார்கள். பார்லிமெண்டத்திலும் சரி, பார்லிமெண்டத்துக்கு வெளியேயும் சரி, குறிப்பாக அப்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர இப்படி தெரிவித்தார். මහමලකරු කවුද කියන එක දැන්ටවත් අපි දැනගෙන ඉවරයි. ඔය තමයි අර නෞෆර් මෞලවි කියන එක සහ හජ්ජුල් අක්බාර් කියන එක. නෞෆර් මෞලවිතුමා තමයි බග්දාඩි කියන එක 2014 දී තමයි IS මතවාදී ගෙනාවේ ඉරාකයේ. ඔහුත් සමග එකතු වෙලා මේ මතවාදයට ඇතුළු වෙන්නේ ඒවා. නෞෆර් මෞලවි තමයි සාරානුගෙත් මොළ සේවනය කරලා කලේ. සාරාන් මේකට සම්බන්ධ වුණේ 2016. නෞෆර් මෞලවි තමයි 2014 දී මේ බග්දාඩි සමග එකතු වෙලා මේ IS මතවාදී 2014 ஆண்டிலிருந்தே இலங்கையில் ISIS தீவிரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்து அவர்களுடைய கொள்கைகளை எல்லாம் இலங்கையில் நடைமுறைப்படுத்த அவற்றை சம்பந்தமான பயிற்சிகளை வழங்க ஆரம்பித்தது நௌஃபர் மௌலவியும் இன்னொருவரும் என்று சரத் வீரசேகர அன்று தெரிவித்திருந்தார். 5 வருடங்களுக்கு முன்பதாக, அதாவது 2021 ஏப்ரல் 6ஆம் தேதி நடந்த ஊடக சந்திப்பின் போது தெரிவித்த கருத்து தான் அது. ஆகவே அப்போதைய விசாரணைகளின் அடிப்படையில் அவர் அப்படி தெரிவித்திருந்தார். அதற்கமே தான் அவர் உட்பட 24 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு இன்று வரை விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. அதனால் அதற்கமைய நேற்றைய தினம் நௌஃபர் மௌலவி 2 மணி நேரம் தன் தரப்பு வாதங்களை முன்வைத்திருக்கிறார். குற்றவாளி கூண்டிலிருந்து அவர் முன்வைத்த கருத்துக்களை தான் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பிரதானமாக பார்க்க போகின்றோம். மேலோட்டமாக சொல்லப்போனால் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதை செய்தது சஹரான் அசீம் மற்றும் அந்த குழுவினர். ஆனால் நான் இதற்கு எந்த விதமான சம்மதமும் இல்லை என்பதை போலத்தான் முன்வைக்கப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளையும் நௌஃபர் மௌலவி மறுத்திருக்கின்றார். விவரமாக பார்க்கலாம். எல்லாம் குறித்து வைத்திருக்கின்றேன். நேற்று அவர் கூண்டிலிருந்து சொன்ன எல்லா விடயங்களையும் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். வழக்கின் முதன்மை பிரதிவாதியான முகமது இப்ராஹிம் முகமது நௌஃபர் அல்லது நௌஃபர் மௌலவி ஆகஸ்ட் 17 அன்று, அதாவது நேற்றைய தினம் 2 மணி நேரம் தன் தரப்பு வாக்குமூலத்தை வழங்கியிருக்கின்றார். தனக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள 940 குற்றச்சாட்டுகளையும் முழுமையாக நிராகரிப்பதாக நௌஃபர் மௌலவி நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். அவர் மீது மற்றும் 940 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. சாரான் அசீம் உள்ளிட்ட ஈஸ்டர் தாக்குதல் தற்கொலை குண்டுதாரிகளுடன் இணைந்து தேசிய ஒற்றுமையை சீர்குலைத்ததாகவும், தீவிரவாதத்தை வளர்த்ததாகவும், பயங்கரவாதத்தை
ஊக்குவித்ததாகவும் இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் மத பிரச்சாரங்களை நடத்தியதாகவும் தமக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகத்தான் அவரும் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஒட்டுமொத்தமாக 940 குற்றச்சாட்டுகள் நௌஃபர் மௌலவி இவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. முதலில் ISIS அதனுடன் அந்த அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை நிராகரித்திருக்கின்றார். ISIS அமைப்புக்கு ஆதரவாக சமூக ஊடகங்களில் பதிவுகளை வெளியிட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை தான் இவர் இந்த 2 மணி நேர வாக்குமூலத்தில் அவர் முதலாவதாக நிராகரித்திருக்கின்றார். தாம் எந்த சந்தர்ப்பத்திலும் ISIS அமைப்புக்கு ஆதரவாக செயற்படவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். மாறாக முஸ்லிம்கள் ISIS அமைப்புடன் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று தமது மத பிரச்சாரங்களில் கூறியதாகத்தான் நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கிறார். அதாவது ISIS அவர்கள் செய்கின்ற வேலைகள் எல்லாம் இவர் பிரச்சார நடவடிக்கை செய்யவில்லையாம். மாறாக முஸ்லிம்கள் எந்த ஒரு முஸ்லிம்களும் ISIS அமைப்புடன் தொடர்பில் இருக்கக்கூடாது என்பதை தானாம் நௌஃபர் மௌலவி பிரச்சாரம் செய்து வந்திருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக CID காவல் குறித்தும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நாங்கள் பார்க்கலாம். ஈஸ்டர் தாக்குதல் நடந்த அன்று, அதாவது 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி காலை 8:45 மணிக்கு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயத்திலே முதலாவது குண்டு, நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய புனித செபஸ்தியார் ஆலயத்தில் 2வது குண்டு, 3வது மட்டக்களப்பு சியோன் தேவாலயம், அதற்கு இடைப்பட்ட நேரத்திலே கொழும்பில் இருக்கின்ற பிரபலமான நட்சத்திர ஹோட்டல்கள், இப்படி குண்டுகள் வெடிக்கிறது. அன்றைய தினம் மாலை நேரம் கெக்குனுகொல்ல பகுதியில் இருந்து பொழுது நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அன்றைய தினம். அதே போல இவ்வளவு பதற்றமான சூழலில் நௌஃபர் மௌலவி என்ன செய்கின்றார் என்றால், கெக்குனுகொல்ல பகுதியிலிருந்து காத்தான்குடியில் உள்ள தனது மனைவியின் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது தம்புள்ளையில் போலீசாரால் கைது செய்யப்படுகின்றார். இது நேற்று அவர் தான் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி நான் மனைவி வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும் போது தான் நான் கைதாகின்றேன். அன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த தருணம் அது. ஆகவே அந்த நேரத்தில் இவர் பயணித்துக் கொண்டிருக்கும் போது தான் கைதாகி இருக்கின்றார். பின்னர் CID-யிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் சுமார் 1.5 ஆண்டுகள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார். CID அதிகாரிகள் தன்னிடம் பல வாக்குமூலங்களை பதிவு செய்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார். CID காவலில் இருந்தபோது தாம் கொடூரமாக தாக்கப்பட்டதாகவும் அவரை அடித்ததாக எல்லாம் தாக்கியதாக எல்லாம் சொல்லி இருக்கிறார் நேற்றைய வாக்குமூலம் வழங்கும் போது. இது குறித்து சட்ட வைத்திய அதிகாரியிடம் தாம் முறையிட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார். CID தன்னிடம் பதிவு செய்ததாக கூறப்படும் ஒப்புதல் வாக்குமூலம் சட்டத்திற்கு முற்றிலும் முரணானது என்றும் நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கின்றார். அது தனது சுய விருப்பத்தில் வழங்கப்பட்டது அல்ல என்று நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கின்றார். அந்த வாக்குமூலத்தில் தனது பெயரை தவிர ஏனைய தகவல்கள் அனைத்தும் பொய்யானவை என்றும் நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கின்றார். சஹரான் அசீமுடனான தொடர்பு சம்பந்தமாக பேசும்போது இவர் தெரிவித்த கருத்துக்களை அடுத்தாக பார்க்கலாம். சஹரான் அசீமுடன் தனக்கு இருந்த தொடர்பு குறித்து நௌஃபர் மௌலவி நீதிமன்றத்திலே தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ஆனால் முற்றாக மறுக்கவில்லை. காரணம், நௌஃபர் மௌலவியின் உறவுக்கார பெண்ணை தான் சஹரான் அசீம் திருமணம் முடித்திருக்கின்றார் என்று அவரும் அவருடைய மகளும் உயிருடன் தான் இருக்கின்றார்கள். சஹரான் அசீம் உட்பட குடும்பத்தில் ஏனையவர்கள் அனைவருமே அந்த தற்கொலை குண்டு தாக்குதலிலே உயிரிழந்து விட்டார்கள். 2005-2006 கால பகுதியில் சஹரான் தூருல் ஹதர் என்ற அமைப்பில் செயற்பட்டதாகவும் பின்னர் அதிலிருந்து விலகி தேசிய தௌஹீத் ஜமாத் NTJ அமைப்பை உருவாக்கியதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தான் அந்த அமைப்புக்கு எதிராக இருந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார். அதாவது சஹரான் அசீம் அவர் ஒரு அமைப்பிலிருந்து விலகி தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பை உருவாக்குகின்றார் அவராக. ஆனால் நௌஃபர் மௌலவி அந்த அமைப்பை எதிர்த்ததாகத்தான் நேற்றைய வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கின்றார். பின்னர் நௌஃபர் மௌலவி கட்டார் சென்றதாகவும் அங்கு இருந்த காலத்தில் அந்த அமைப்பின் செயற்பாடுகளை அவதானித்து வந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார். சஹரானின் NTJ அமைப்பு காத்தான்குடி பிரதேச செயலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் ஆரம்பத்தில் இரத்த தானம் போன்ற சமூக சேவைகளை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் அது செயல்பட்டதாகவும் நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக நௌஃபர் மௌலவி இன்னும் ஒரு விடயத்தினை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது 2015-2016 கால பகுதியில் இலங்கையில் முஸ்லிம்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள், நிறைய கலவரங்கள் திட்டமிட்ட வகையில், திட்டமிட்ட சதி
அதற்கு அடிப்படையில் நிறைய விடயங்கள் இடம்பெற்றது, நிறைய மோசமான சம்பவங்கள் இடம்பெற்றது. அவற்றையும் நேற்றைய வாக்குமூலத்தின் போது நௌஃபர் மௌலவி சொல்லி நினைவுபடுத்தி இருக்கின்றார். அதாவது 2015-2016 காலப்பகுதியில் முஸ்லிம்களுக்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகள் இடம்பெற்றதாகவும், முஸ்லிம்களின் சொத்துக்கள் தாக்கப்பட்டதாகவும், இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் சேதப்படுத்தப்பட்டதாகவும், குர்ஆன் பிரதிகள் எரிக்கப்பட்டதாகவும், முஸ்லிம்களின் வீடுகள் மற்றும் வளாகங்களுக்குள் பன்றி இறைச்சி வீசப்பட்டதாகவும், குளியாப்பட்டிய பகுதியில் பன்றியின் உருவத்தை கொண்ட ஊர்வலம் நடத்தப்பட்டதாகவும் அவருடைய வாக்குமூலத்திலே தெரிவித்திருந்தார். இவை போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினரின் முன்னிலையில் இடம்பெற்றதாகவும், அவற்றை தடுக்க பாதுகாப்பு அல்லது புலனாய்வு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தன்னுடைய வாக்குமூலத்திலே நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கின்றார். இது குறித்து நௌஃபர் மௌலவி அவதானித்து முழுமையாக ஆய்வு செய்து வந்ததாகவும், இது சாதாரண சிங்கள மக்களால் செய்யப்பட்ட விடயமல்ல, மாறாக அரச ஆதரவுடன் செயல்படும் பௌத்த தீவிரவாத குழுக்களின் செயல்கள் என இவர் அப்போது கருதி இருக்கின்றார். அதுதான் உண்மை. ஆனால் அவர் சொன்னதை நாங்கள் எடுத்தாலும் கூட உண்மையில் நடந்தது அதுதான். அப்போதைய ஆட்சியாளர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதே இப்படியான பல சம்பவங்கள் இடம்பெற்றது. பாதுகாப்பு தரப்பினர் இருக்கும் போதே இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய வீடுகள் அடித்து உடைக்கப்பட்டது, எரிக்கப்பட்டது, வியாபார நிலையங்கள் அடித்து உடைக்கப்பட்டது. எத்தனை அமைப்புகள் சிங்களே அப்படித்தான் ஆரம்பமானது. சிங்களே என்ற அமைப்பினூடாகத்தான் இந்த எல்லாமே ஆரம்பமானது. அதற்கு பிறகு ஏனைய இன்னும் அமைப்புகள் எல்லாம் உருவாக்கி உடனே அமைப்புகள் உருவானது. இளைஞர்கள் ஒன்று திரண்டு, அதாவது சிங்கள இளைஞர்கள் ஒன்று திரண்டு பல அநியாயங்கள் அக்கிரமங்களை அன்றைய தினம் செய்திருந்தார்கள். அதை நாங்கள் யாரும் மறக்க முடியாது. ஆகவே அன்று நடந்த அந்த விடயங்களை எல்லாம் நௌஃபர் மௌலவி நேற்றைய தினம் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இப்படியான பல அசம்பாவிதங்களுக்கு பின்னால் அரசியல் சக்திகள் இருப்பதாக நௌஃபர் மௌலவி உணர்ந்ததை அடுத்து என்ன செய்கிறார் என்றால், முஸ்லிம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கருதி மத பிரச்சாரங்கள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை இவர் நடத்தியதாக நேற்றைய அவருடைய வாக்குமூலத்தின் மூலம் தெரிவித்திருக்கின்றார். பிறகு 2007-2017 காலத்தில் சாரானுடன் தொடர்பில் இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஆனால் நௌஃபர் மௌலவி அந்த தொடர்பை மறுத்திருக்கின்றார். 2007 முதல் 2017 வரை சஹரான் அசீமுடன் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் அந்த தொடர்பை மறுத்திருக்கின்றார். ஆனால் சாரான் தனது உறவுக்கார பெண்ணை திருமணம் செய்திருந்ததால் அவரை தனக்கு தெரியும் என்று நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கின்றார். அதாவது முழுமையாக மறுக்கவில்லை, ஓரளவு அப்படித்தான் மறுத்திருக்கின்றார். சாரானின் சகோதரர் ரில்வானையும் தனக்கு தெரியும் என நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் தனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று நேற்றைய அவருடைய வாக்குமூலத்தின் மூலம் வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த வழக்கில் நிறைய சாட்சியாளர்கள் சாட்சி வழங்கியிருக்கிறார்கள், நிறைய பேர் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார்கள். அப்படியான சாட்சியாளர்களில் ஒருவர் தான் அனாஸ் என்ற சாட்சியாளர். இந்த அனாஸ் என்பவர் நௌஃபர் மௌலவி மீது குறித்து பல சாட்சியங்களை வழங்கி இருக்கிறார். அதில் ஒன்று தான் நுவரெலியா மற்றும் அம்பாந்தோட்டையில் நடைபெற்ற பயான் மத பிரச்சாரங்களின் போது நௌஃபர் மௌலவி ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும் என்று ஜிஹாத் குறித்து பிரசங்கித்ததாகவும், அதாவது போதித்ததாகவும் சாட்சியமடைந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அனாஸ் தான் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். ஆனால் அந்த சாட்சியம் தனது முழுமையான உரையின் ஒரு பகுதியை மட்டும் அடிப்படையாக கொண்டது என்று நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கின்றார். ஜிஹாத் என்ற சொல்லுக்கு பரந்த பொருள் இருப்பதாகவும், ஆயுத போராட்டம் குறித்த மத கருத்துக்களை விளக்குவதற்காகவே தாம் அந்த விடயத்தை பற்றி பேசியதாகவும் நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கின்றார். அவருடைய அந்த பயான் உரைகளின் போது ஆயுத பயிற்சி, ISIS கொடி காட்சிப்படுத்துதல், ISISக்கு விசுவாச பிரமாணம் செய்தல், தற்கொலை குண்டுதாரிகளை தேர்ந்தெடுத்தல் போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் இடம்பெற்றதாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் நௌஃபர் மௌலவி மறுத்திருக்கின்றார். இல்லை, என்னுடைய பிரச்சாரத்தின் போது இது எதுவுமே நடக்கவில்லை, நான் செய்யவில்லை என்று அவர் மறுத்திருக்கின்றார். அடுத்துதான் சஹரான் அசீமுடன் இணைந்து, இந்த குழுவினருடன் இணைந்து சதி செய்து இந்த ஈஸ்டர் தாக்குதலை நடத்தியதான பிரதான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கும் நௌஃபர் மௌலவி வாய் திறந்து இவ்வாறு சொல்கின்றார். அதாவது சஹரான் அசீம், ரில்வான் மற்றும் ஏனைய தற்கொலை குண்டுதாரிகளுடன் இணைந்து ஈஸ்டர் தாக்குதலை சதி செய்ததாகவோ அல்லது
திட்டமிட்டதாகவோ நிரூபிக்கும் எந்த ஆதாரமும் நீதிமன்றத்தில் இதுவரை முன்வைக்கப்படவில்லை என்று நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கின்றார். கைது செய்யப்பட்ட போது தனது கையடக்க தொலைபேசி போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாகவும் விசாரணை நடத்தப்பட்ட போதிலும் அதிலிருந்து தமக்கு எதிரான எந்த ஆதாரமும் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படவில்லை என்று நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கின்றார். வத்தலையில் சஹரான் தனக்கு 9mm துப்பாக்கி வழங்கியதாக போலீசார் தெரிவித்திருந்தாலும் அதை உறுதிப்படுத்தும் ஆதாரம் இன்னமும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று நௌஃபர் மௌலவி தன் தரப்பு வாக்குமூலத்தை வழங்கும் போது தெரிவித்திருக்கின்றார். சஹரான், ரில்வான், இன்ஷாப், இல்ஹாம் உள்ளிட்ட தற்கொலை குண்டுதாரிகளுடன் தனக்கு தொடர்பு இருதாக நிரூபிக்கும் ஆதாரமும் முன்வைக்கப்படவில்லை என்று நௌஃபர் மௌலவி தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாகத்தான் நௌஃபர் மௌலவி இப்படி ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றார். இலங்கையில் நல்லிணக்கம் இல்லாத சூழ்நிலையில் தான் நல்லிணக்கத்தை சீர்குலைத்ததாக எவ்வாறு குற்றம் சாட்ட முடியும் என்று நௌஃபர் மௌலவி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இறுதியாக தமக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் தன்னை குற்றமற்றவர் என அறிவித்து விடுதலை செய்யுமாறு நீதிமன்றத்திடம் நௌஃபர் மௌலவி கோரிக்கை விடுத்திருக்கின்றார். நௌஃபர் மௌலவி நேற்றைய தினம் இவ்வாறு தெரிவித்த இந்த வாக்குமூலம் உண்மை, அதாவது இதுதான் உண்மை, இதுதான் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் என்று நீதிமன்றத்தால் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். காரணம், அவர் எந்த விதமான சதி திட்டங்களிலும் ஈடுபடவில்லை, இணையவில்லை, இதற்கும் என்ன விதமான சம்மதமும் இல்லை என்று தான் தெரிவித்திருக்கின்ற தவிர இதற்கு முன்பதாக இவர் மீது 900க்கும் அதிகமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இவர் சம்பந்தமாக பல்வேறுபட்ட நபர்கள் சாட்சி வழங்கியிருக்கின்றார்கள், ரகசிய சாட்சி வழங்கியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கும் போது நௌஃபர் மௌலவி தன்னுடைய கைகளை கழுவிக்கொள்கின்றார். இதற்கு எதுவுமே நான் சம்பந்தம் இல்லை, ஈஸ்டர் அட்டாக்குக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று அவர் சொல்ல முற்படுகின்றார். ஆனால் உண்மைத்தன்மை என்ன என்பது குறித்து தெரிய வரும். இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகின்றது. ஆகையால் மிக விரைவிலே நௌஃபர் மௌலவி உட்பட இன்னும் 24 பேர் பிரதிவாதிகளாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், இவர்கள் குறிப்பிடுகின்ற எல்லா விடயங்களும் உண்மையா, ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பதெல்லாம் குறித்து இனிவரும் நாட்களில் எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும், மிக விரைவில் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்கின்றோம். ஆகையால் இந்த வழக்கு விசாரணை சம்பந்தமாக இறுதியாக சுருக்கமாக சொல்ல போனால், நௌஃபர் மௌலவி சாரான் மற்றும் தீவிரவாத வலையமைப்புடன் தொடர்பு பட்டு தீவிரவாத கருத்துக்களை பரப்பி ஈஸ்டர் தாக்குதல் சதிக்கு உதவியதாக குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. ஆனால் நௌஃபர் மௌலவி நேற்றைய தினம் அந்த கொடுத்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது அவருக்கும் இதற்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை என்று அவர் கூற முற்படுகின்றார். ஆனால் இதற்கு முன்பதாக சாட்சிகள் இருக்கின்றது, விசாரணை அதிகாரிகளால் சாட்சிகள் திரட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவர் அதையெல்லாம் மறுக்கின்றார். சாரானை தெரிந்திருந்தாலும் ஈஸ்டர் தாக்குதல் சதியில் பங்கேற்கவில்லை, ISIS-ஐ ஆதரிக்கவில்லை, தனது மத பிரச்சாரங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளன, மேலும் தமக்கு எதிரான முக்கிய குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படவில்லை என்பதே அவருடைய அந்த வாக்குமூலத்தில் சொல்ல முற்படுகின்றார். இந்த வழக்கின் முக்கியத்துவம் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோமானால் HC-tab 2972/21 என்பது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பிரதான குற்றவியல் வழக்குகளில் ஒன்றாக இருக்கின்றது. 23,270 குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரிகை 2021 தாக்கல் செய்யப்பட்டதாக வழக்கு கண்காணிப்பு அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. ஆகையால் மிக முக்கியமான இந்த வழக்கு மிக விரைவிலே நிறைவுக்கு வரப்போகின்றது. இப்பொழுது பிரதிவாதிகள் 24 பேருடைய அவருடைய கருத்துக்கள் நீதிமன்றத்திலே கேட்கப்பட்டு வருகின்றது. பிரதான நபரான நௌஃபர் மௌலவியினுடைய கருத்துக்கள் தான் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே விசாரிக்கப்பட்டிருக்கின்றது. 2 மணி நேரம் நௌஃபர் மௌலவி வழங்கிய அவருடைய தரப்பு வாதங்கள் வாக்குமூலம் சம்பந்தமாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். இனி அடுத்தடுத்து இந்த வழக்கு விசாரணையில் என்னென்ன திருப்பங்கள் இடம்பெறும், என்னென்ன விடயங்கள் வெளிப்படுத்தப்படும் என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் லாங்காஸ்ட்ரிய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலும் இன்னும் பல புதிய விடயங்களுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை தொடர்ந்தும் லாங்காஸ்ட்ரியுடன் இணைந்திருங்கள் கூட நான் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். ஒளிப்பதிவாளர் பிரதர்ஷனுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.